கெட்டிமேளம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெற்றியா அவங்க அப்பாவும் அம்மாவும் தீபா வீட்ல கல்யாணம் வாடா வந்து போயிட்டு வரலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க ஒரே முடிவுனா முடிவு தான். கடைசி வரைக்கும் அதே முடிவுல தான் நான் நிப்பேன். நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. அதுவும் நீங்க போறதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லைங்கிறாங்க வெற்றி. டேய் என்னடா வெற்றி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம போன தானே தீபாவுக்கு ஒரு மரியாதைங்கிறாங்க. அந்த மரியாதையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு வெற்றி கோவமா வராங்க. முடிஞ்ச வரைக்கும் வெற்றியோட அப்பாவும் சொல்லி பார்க்குறாங்க. வெற்றி கேட்குற மாதிரி தெரியல. போடா போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் வா எல்லாரும் சேர்ந்து போலாம். அரசியல்ல நம்ம எல்லா இடத்துலயும் முன்னாடி போய் நிக்கணும்டா. அப்பதான் நமக்கு பெருமைன்னு சொல்லிடுறாங்க ராமமூர்த்தி. வெற்றி எதுவும் பேசாம போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போ கல்யாணத்துக்கு தான் வரான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் எல்லாம் தயாரான வந்து நிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்னடா கல்யாணத்துக்கு புறப்பட்டியாங்கிறாங்க. நான் எங்கடா போறேன், என்னை பத்தி எங்க அப்பாவுக்கு தெரியும், நான்லாம் கல்யாணத்துக்கு போற ஐடியாவே கிடையாது. அந்த வீட்டு கல்யாணத்துக்கு யாராவது போவாங்களா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. வெற்றியோட அம்மாவும் அப்பாவும் வெளியில வந்து எங்க போறான், கல்யாணத்துக்கு வரலையான்னு கேக்குறாங்க. அவன் வரல கோவமா போறான்னு சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. என்னடா நீங்களாவது சொல்லி திருத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களும் எதுவும் பேச முடியலையா அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. உங்க பையனை பத்தி உங்களுக்கே தெரியுமில்லங்க ஐயா, நான் கூப்பிட்டா வரவா போறான் அப்படிங்கிறாங்க. சரி விட்டு தொலை, நம்ம தான் போயாகணும், வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி குடும்பத்துல எல்லாரும் அஞ்சலி கல்யாணத்துக்கு கிளம்பி போறாங்க. மண்டபத்துக்கு வெளியில கவின் ஒரு குரூப்போட வந்து நிக்கிறாங்க. என்னடா இது இவ்வளோ செக்யூரிட்டி போட்டிருக்காங்களே, இந்த மண்டபத்துக்குள்ள நம்ம எப்படிடா போறது, ரொம்ப பெரிய இடம் போல இருக்கு. சரியான பாதுகாப்போட இருக்கும்போது நம்ம போய் எப்படிடா அஞ்சலியை கூப்பிட முடியும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. டேய் வந்தா வாங்க, வரலைன்னா போங்கடா. நான் உடனே அஞ்சலியை போய் பார்த்து அஞ்சலி கிட்ட பேசி அஞ்சலியை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரதா முடிவுல இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன், எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குதுங்கிறாங்க. ஏன்டா நட்புன்னு இருந்தா இப்படிதான் இருப்பீங்களாடா, ஃப்ரெண்ட்ஸ்க்காக உதவ மாட்டேன், ஏதாவது என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க, சாரின்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு போற உன்னை நம்பி நாங்களும் வரலான்னு தான் இருக்கோம், இருந்தாலும் இது பெரிய இடத்து கல்யாணம்ங்கிறதுனால கொஞ்சம் பயமா தான் இருக்குங்கிறாங்க. வாங்கடா எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கவினோட அம்மா ஃபோன் பண்ணி டே எங்கடா கவின் இருக்கேன்னு கேக்குறாங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன், நான் வருவேன், வரும்போது நீங்க ஆரத்தட்டெல்லாம் கரைச்சு ரெடியா வைங்கம்மான்னு சொல்லிட்டு போன கட் பண்றாங்க. கவினோட அம்மா பதறி போயிடுறாங்க. என்ன பண்றான் ஏது பண்றான்னு ஒண்ணுமே புரியலையே. அவனோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா ஒரு மாறுதலா இருக்கு. அவங்க அப்பா இங்கேயே இரு, காலையில நேரமே ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் போகணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவன் ஏதோ வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பெரிய ஆபத்து வெளியே இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. கவினோட அம்மா பதறி போய் நிக்கிறாங்க. கவின் கல்யாண மண்டபத்துக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறாங்க. எந்த பக்கம் அஞ்சலி இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்துக்கிட்டே போறாங்க. அங்க ஒரு ரூம்ல அஞ்சலிக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அண்ணி எல்லாரும். அடடா உன்னை பார்க்க இப்போ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, இப்போ மட்டும் மகேஷ் பார்த்தாரு இப்பவே உன்னை இழுத்துட்டு போனாலும் போயிடுவாரு அப்படின்னு கேலியும் கிண்டலுமா பேசி சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கல்யாணம் முடிச்சதும் இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க முடியாதுன்னு எனக்கு கவலையா இருக்குதுங்கிறாங்க. ஏய் கூப்பிட்ட தூரத்துக்கு நீ இருக்க, கூப்பிட்டதும் நீ ஓடி வர போற, இப்போ எதுக்குடி கவலைப்படுற, ஏன் இப்போ நாங்கெல்லாம் இல்லையா, கல்யாணம் முடிச்சதும் திரும்பவும் நாங்க இதே வீடு தான் கதின்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி உன் வாழ்க்கையிலையும் தாலி ஏறுனா நீயும் மாறிடுவ பாருன்னு சொல்லி கேலியும் கிண்டலும் பேசுறாங்க. இதை கேட்ட அஞ்சலி நானெல்லாம் அப்படி இருக்க மாட்டேன், இப்போ எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருப்பேன்னு சொல்றாங்க. அஞ்சலி சிரிச்சு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறத அந்த பக்கமா பார்த்துட்டு இருக்கிற கவின், அஞ்சலி இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷ் உன் கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி நான் உன் கழுத்துல தாலியை கட்டி என் மனைவி ஆயிக்குவேன்னு நினைச்சிட்டு வராங்க. அஞ்சலி சொல்லி வாய் மூடந்து மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி இது சின்ன பிள்ளை கணக்கா அழுதுட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ஆமா நீ உங்களை எல்லாம் பிரிஞ்சு நான் எப்படி தான் இருக்க போறேனோ, என்னால அழுகி அடக்க முடியலைங்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி நீ இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கிற, உன்னை என்ன தூக்கிட்டா போறாங்க, கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு தாண்டி போற, நாங்கெல்லாம் இல்லையா, கல்யாணம் முடிஞ்சதும் நாங்களும் இங்க தானே வந்திருக்கோங்கிறாங்க கவிதா. அஞ்சலி அழுகிறத பார்த்துட்டு அந்த பக்கமா லட்சுமி அம்மாவும் அழுகுறாங்க. இங்க பாரு அஞ்சலி, நீ அழுகிறத பார்த்துட்டு அத்தையும் அழுகுறாங்க பாரு. லட்சுமி அம்மா டைம் பாக்குறாங்க. சரி முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, அதுக்குள்ளேயே நம்ம கோயில்ல போய் பாதத்துல வச்சு பூஜையை பண்ணி எடுத்துட்டு வந்துடலான்ட்டு வெளியில வராங்க. வந்து சிவராமன் கிட்ட சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்க, மாங்கல்யத்தை திருப்பாதத்துல வச்சு நாங்க சாமி கும்பிட்டு வந்துடுறேங்கிறாங்க. லட்சுமி என்ன சொல்ற நீ, எல்லாரும் உறவுக்காரங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கும்போது நீ வெளியில போனா நல்லாவா இருக்கும், என்ன லட்சுமி இந்த நேரத்துல கரெக்டான நேரத்துல கோயிலுக்கு போறேன்னு சொல்றீங்கிறாங்க. இல்லைங்க இப்போ போனதும் வந்துடுறேன், வேண்டுதல் வச்சிருக்காங்க, தயவு செய்து இதுல மறுப்பு சொல்லாதீங்க, நான் போனதும் வந்துடுறேங்கிறாங்க லட்சுமி. சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா, ரகு இல்லைன்னா கவின் கூட்டிட்டு நீ சீக்கிரமா வந்துடு லட்சுமி, எல்லாரும் வராங்க பாருங்கிறாங்க. சரிங்க இப்போ போனதும் வந்துடுறேன், நீங்க இருந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லட்சுமிமா ஓடி வந்ததும் கேசவனை கூப்பிடுறாங்க, ரகுவை கூப்பிடுறாங்க. ரகு எங்க கூப்பிட அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேங்கிறாங்க. அவர் குளிச்சிட்டு இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுங்கிறாங்க. அப்படியா சரி சரி விடு, நான் கேசவனை போய் கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா கேசவனை பார்க்க வராங்க. கேசவா கோயில் வரைக்கும் போகணும், திருமங்கலயத்தை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வரணும்டா, வாடா சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்னு லட்சுமி அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா என்னம்மா இது இப்போ போய் என்ன கோயிலுக்கு கூப்பிடுறீங்க, இப்பதான் தீபாவோட அப்பா அம்மா வராதா ஃபோன் பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க வரும்போது நான் முன்னாடி இல்லைன்னா எப்படிமாங்கிறாங்க. அட ஆமல்ல நான் மறந்துட்டேன், சரி உன் மாமியார் மாமனார் வர்றாங்கல்ல கவனி, சரி நான் போனதும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா அவசரமா கிளம்பி போறாங்க. போய் ஆட்டோ பிடிச்சி தான் கோயிலுக்கு போறாங்க. அங்க கோயில் போய் சாமி கும்பிடுறாங்க. திருமங்கலயத்தை பாதத்துல வச்சு சாமியை கும்பிட்டுட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணோட வாழ்க்கையும்
நல்லபடியாக அமையணும், இதே மாதிரி என் பெரிய பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் கூடி வரணும், நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அவசர அவசரமாக வெளியில் கிளம்பி வந்து பார்க்குறாங்க. ஆட்டோ எதுவுமே கிடைக்கல. அந்த நேரம் பார்த்து வெற்றி தான் வராரு. வெற்றி லட்சுமியை பார்த்ததும், அக்கா என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்னு நல்லா சொன்னீங்க, இங்கே கோயில் இருக்கீங்களேங்கிறாங்க. அட ஆமாப்பா, கல்யாண மண்டபத்துலேருந்து தான் நேரு கோயிலுக்கு வரேன், இதோ திருமங்கலியத்தை சாமி பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தேன்ப்பா. சரி கல்யாணத்துக்கு நீயும் வரல, வா போகலாம் அப்படின்னு லட்சுமி அம்மா வெற்றியை கூட்டிகிட்டு போகிறாங்க. மண்டபத்தில் இன்னும் லட்சுமியை காணுமேனு சிவராமன் அங்கே அறக்க பறக்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லட்சுமி வந்ததும், லட்சுமி வா வா வா, என்ன லட்சுமி இவ்வளவு நேரமாக பண்ணுவேங்கிறாங்க, என்னங்க செய்யறது, கோயிலுக்கு போயிட்டு வரக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. யார் இந்த தம்பிங்கிறாங்க. ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இவர் தான் என்னோட ஃப்ரெண்டுங்க, வெற்றி அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஓ அப்படியா, வா தம்பி உள்ள வான்னு கூப்பிடுறாங்க சிவராமன். இவர் தான் என்னோட ஹஸ்பண்டுங்கிறாங்க. ஓ அப்படியா, வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி வணக்கம் போடுறாங்க. சம்மந்தி எல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க லட்சுமி. அவங்க எல்லாம் அப்பவே வந்துட்டாங்க லட்சுமி, அவங்க எல்லாம் முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க, வா வந்து வாங்கன்னு கேள்வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. தம்பி கொஞ்சம் இரு, நான் போய் எங்க சம்மந்திவெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு லட்சுமி அம்மா உள்ள போய் வெற்றியோட அப்பா அம்மாவை தான் வரவேற்கிறாங்க. வெளியிலேயே நின்று அங்கங்க சுற்றி பார்க்குறாங்க. அந்த பக்கம் பார்க்கும்போது துளசி நிற்கிறாங்க. அட நம்ம ஆளு, நம்ம அத்தை பொண்ணே தான், கமலியே தான், கமலி இந்த கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஆஹா, இந்த கல்யாணத்தை முழுசா முடிகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டே போயாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெற்றி. துளசியும் வெற்றியை பார்த்துடுறாங்க. பார்த்ததும் திரும்பி வந்து, என்ன ஃபாலோ பண்றதா உங்களுக்கு வேலையா, வேற வேலையே இல்லையா அப்படின்னு திட்டி தீக்குறாங்க துளசி. எங்க நான் எதிர்பாராம தாங்க வந்தேன், என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தாங்க வந்திருக்கேன், இப்பதான் யதார்த்தமா உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க வெற்றி. ஓஹோ, உங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் நீங்க வந்தீங்களா, நான் நம்பணுமாங்கிறாங்க துளசி. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா லட்சுமி அம்மா வந்ததும் துளசின்னு வராங்க. துளசி நான் உன்னை அப்ப இருந்து தேடிக்கிட்டே இருக்கேங்கிறாங்க. ஏமா என்னம்மா விஷயம்னு கேட்கறாங்க துளசி. லட்சுமி அம்மா வெற்றியை பார்த்துட்டு, ஐயோ வெற்றி என்னது, நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, உள்ள வாப்பா, உள்ள வந்து உட்காருவா, நம்ம வீட்டு கல்யாணம், நீ என்ன இன்னும் வாசல்லே நிற்கிற வான்னு கூப்பிடுறாங்க. அம்மா இது யாருன்னு கேட்குறாங்க. அட நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு, என்னோட ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல, அந்த ஃப்ரெண்டு இவர் தான், இவர் பேரு வெற்றின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க லட்சுமி அம்மா. அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு வெற்றி கேட்கவும், அடடா நான் சொல்ல மறந்துட்டேன், இவ தான் என்னோட மூத்த பொண்ணு துளசி, நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு தான் இவ அப்படிங்கிறாங்க. அட அக்கா அவங்களா இவங்க, அடே அப்பா இவங்களை பற்றி அட்ரஸும் தெரியல ஊரும் தெரியலேன்னு நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் இது அக்கா பொண்ணு தானா, அப்போ முறமாவன் தான் நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, வெற்றி இதுக்கு நம்ம வீட்டு கல்யாணம் இது முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு வெற்றி தயாராக இருக்காங்க. துளசி அவங்க அம்மாவோட போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க. அச்சோ இவர் கூப்பிட்டு தான் வந்திருக்காரா, தெரியாதனமா இவர் திட்டிட்டுமே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அனுதாபத்தில் பார்க்குறாங்க. அப்போங்க வெற்றி, அடடா அழகு தேவதை எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு திருஷ்டி நெட்டை எடுக்கிறாங்க. திரும்பி பார்த்த துளசி முகத்தில் வெக்கத்தோடும் சிரிப்போடும் போயிட்டு இருக்காங்க. அப்பாடா நாம இந்த கல்யாண வீட்டில் ஜமாச்சிட வேண்டியதுதான், நல்ல பேர் வாங்கிடணும்னு நினச்சிக்கிட்டு வெற்றியும் அங்கே இருக்கிற வேலைகளெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் எதிர்பாராம ராமமூர்த்தி பார்த்துடுறாங்க. பார்த்ததும், அங்கே பாரு இது நம்ம வெற்றி தானே அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு, அட ஆமாங்க அவனே தான் கூப்பிடும்போது கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னான், ஆனால் உங்கள் கட்சியை வளர்த்துருக்காக என்னமா பாடுபடுறான் பாருங்கங்கிறாங்க. ஆமாடி அவனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ராமமூர்த்தி மெச்சிக்கிறாங்க. இந்த பக்கமாக லட்சுமி அம்மாவும் பார்த்துட்டு, எனக்கு கூட பிறந்த தம்பி இருந்தா எப்படி இருப்பானோ அதே மாதிரி எனக்கு இவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அக்கா உங்களுக்கு செய்யாமல் நான் யாருக்குக்கா செய்ய போகிறேன் அப்படின்னு வெற்றி துளசியை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க. அவன் மருமகமாக இருந்து அஞ்சலியை கடத்துறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, இது பெரிய இடத்து விவகாரம் போல இருக்கே, மாட்டணும் அவ்வளவுதான்டா, கைகாலெல்லாம் பீஸாக போயிருங்கிறாங்க. என்னடா நட்பு இது, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட வந்து போட்டு இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்களாடா, எப்படியாவது நம்ம அஞ்சலியை தூக்கிட்டு போய் அவள் கழுத்தில் தாலியை கட்டி என் பொண்டாட்டி ஆக்கணும்டா, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்னு கவின் கேட்கவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் துணிஞ்சு, சரிடா நீயும் கேட்டுட்டு நாங்களும் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம், வந்தாச்சு, சரி அஞ்சலி கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவோடு இருக்காங்க. மகேஷ் மன கோலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி அஞ்சலியை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே அஞ்சலியை அஞ்சலி காலத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவளை மனக்கோலத்தில் பார்க்கலான்னு ஆசைப்பட்டோம், காணுமே அப்படின்னு மகேஷ் அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. சரி வரட்டும்னு மனமேடிக்கு போயிடுறாங்க மகேஷ். இந்த பக்கமாக அஞ்சலி வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அஞ்சலியை காணும். ஒருத்த நேரம் நெருங்க அஞ்சலியை காணான்னு எல்லாரும் பதட்டத்தில் பதறி போயிடுறாங்க. மணமகளா துளசியை உட்கார வைக்கிறாங்க. இன்னும் சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கு, நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.